ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய கடற்படையில் செப்டம்பர் 2ஆம் தேதி ஐஎன்எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் இணைக்கப்பட உள்ளது. இந்த சூழ்நிலையில ஐஎன்எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல எந்த டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டை பயன்படுத்தினா சிறப்பா இருக்கும் அப்படின்னு விவாதங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் போயிங் நிறுவனத்தின் FA-18 சூப்பர் ஹார்னட் விமானங்களை இந்திய கடற்படை ஏற்கனவே தேர்வு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய கடற்படை கேட்ட பல பிரத்யேகமான விஷயங்களை சூப்பர் ஹார்னட் விமானத்துல இணைக்க போயிங் நிறுவனம் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த வீடியோல சூப்பர் ஹார்னட் விமானங்களை இந்தியா வாங்க வாய்ப்பு இருக்கா, இந்திய கடற்படை என்ன மாதிரியான பிரத்யேகமான விஷயங்களை போயிங் நிறுவனத்திடம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டாபிக், DRDO ET-LDHCM அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் ஒரு அதிநவீன ஹைப்பர்சானிக் மிசைலை டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்கதா செய்திகள் வெளிவந்திருக்கு. DRDO டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்க ஹைப்பர்சானிக் மிசைலோட செயல்திறன் என்ன, இந்த மிசைலை DRDO எப்படி டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது டாபிக், இந்திய கடற்படையில் ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல் மற்றும் ஒரு தாக்குதல் திறன் கொண்ட நீர்மூழ்கி கப்பலும் கூடிய விரைவில் இணைய உள்ளது. இந்திய கடற்படையில் இணைய உள்ள டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல் மற்றும் நீர்மூழ்கி கப்பலோட செயல்திறன் என்ன, வரும் காலத்துல இந்திய கடற்படையை வலிமைப்படுத்த இந்தியா என்ன மாதிரியான திட்டங்களை செயல்படுத்த உள்ளாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். செப்டம்பர் 2ஆம் தேதி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறாரு. இந்த போர்க்கப்பல் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு அதிநவீன விமானம் தாங்கி போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பல்ல பயன்படுத்துவதற்காக 27 விமானங்களை இந்தியா வாங்க போறாங்க. இந்த 27 விமானங்களை சப்ளை செய்வதற்கு உலகின் பல முன்னணி நிறுவனங்கள் போட்டியிட்டாங்க. இதுல ரஃபேல் எம் மற்றும் போயிங் நிறுவனத்தின் சூப்பர் ஹார்னட் விமானங்கள் இறுதி கட்டத்துக்கு தேர்வாயிருக்காங்க. இந்த 2 விமானங்களுக்கும் இடையேதான் கடுமையான போட்டி நிலவி வந்தது. இந்த சூழ்நிலையில சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்திய கடற்படை அமெரிக்காவின் சூப்பர் ஹார்னட் விமானங்களை வாங்குவது உறுதியாயிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வேளையில போயிங் நிறுவனம் சமீபத்துல ஒரு பிரஸ் மீட் கண்டக்ட் பண்ணாங்க. இந்த பிரஸ் மீட்ல இந்தியா சூப்பர் ஹார்னட் விமானங்களை வாங்குனாங்கன்னா அடுத்த 10 வருடங்கள்ல இந்தியாவின் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில 3.6 பில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்ய போறதா அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தங்களுடைய சூப்பர் ஹார்னட் விமானம் இந்திய கடற்படையின் ரெக்வயர்மெண்டை விட அதிகமான செயல்திறனை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா வாங்க உள்ள சூப்பர் ஹார்னட் விமானத்துல தற்போது அமெரிக்க கடற்படையில் பயன்படுத்தப்பட்டு வரும் லேட்டஸ்ட் வெப்பன்கள் அனைத்தும் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா சமீபத்துல அமெரிக்க விமானங்கள்ல இணைக்கப்பட்ட AIM-120D பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸையும் இந்தியாவிற்கு தருவதற்கு முன் வந்திருக்காங்க. இந்த மிசைல்னால 160 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள வான் இலக்குகளை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்னால மாக் 4 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது 4900 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அடுத்து AIM-9X ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்களையும் இந்தியா வாங்க உள்ள விமானத்துல இணைக்க உள்ளதா போயிங் நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. இந்த AIM-9X மிசைல்னால 35 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள வான் இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால மாக் 2.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 2.5 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்தியாவின் ஆத்ம நிர்பான் பாரத் திட்டத்தின் கீழ் சில சூப்பர் ஹார்னட் விமானத்தின் பாகங்களை இந்தியாவில் தயாரிக்கவும் போயிங் நிறுவனம் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. சூப்பர் ஹார்னட் விமானத்தின் டெக்னாலஜியையும் இந்தியாவுக்கு
இந்தியாவுக்கு டிரான்ஸ்பர் செய்வதற்கு போயிங் நிறுவனம் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த டெக்னிக்கல் டிரான்ஸ்பர் எவ்வளவு பர்சன்டேஜ் நடைபெறும் அப்படிங்கிற விஷயம் இன்னும் தெளிவா தெரியல. போயிங் நிறுவனத்தின் இந்த சூப்பர் ஹார்னட் விமானம் ஐஎன்எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இணைவது அந்த போர்க்கப்பலின் செயல்திறனை கண்டிப்பா அதிகப்படுத்தும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்திய பெருங்கடல் பகுதியில சீன விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் ஆதிக்கம் செலுத்த முயன்றால் ஐஎன்எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை பயன்படுத்தலாம். அப்பொழுது சீன விமானங்களை விட பல மடங்கு செயல்திறன் கொண்ட இந்த சூப்பர் ஹார்னட் விமானங்கள் சீன விமானங்களை துரத்தி அடிக்கும். இந்தியா டெட்பப் விமானங்களை தயாரித்து முடிக்கும் வரைக்கும் MiG-29K மற்றும் சூப்பர் ஹார்னட் விமானங்கள் ஐஎன்எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பயன்படுத்தப்படும். இரண்டாவது டாபிக், இந்தியா ரஷ்யாவுடன் இணைந்து பிரம்மோஸ் 2 அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் மிசைல டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதே வேளையில இந்தியாவின் டிஆர்டிஓ நிறுவனமும் சொந்தமாக ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. டிஆர்டிஓ இந்த ஹைப்பர்சானிக் மிசைல ET-LDHCM அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. டிஆர்டிஓ ஏற்கனவே ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள 2 முறை சோதனை பண்ணியிருக்காங்க. இந்த சோதனை மூலமா ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள வெற்றிகரமா சோதனை பண்ண வெகு சில நாடுகள் அடங்கிய பட்டியல்ல இந்தியாவும் இடம்பெற்றிருக்காங்க. இந்த சோதனை 2020 வருடம் ஒரிசா மாநிலம் சந்திப்பூர்ல வச்சு நடத்தப்பட்டது. இந்தியா டெவலப் செய்த ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள்ல ஒரு ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டது. டிஆர்டிஓ டெவலப் செய்த ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள் அக்னி 1 மிசைல்ல பொருத்தப்பட்டு லான்ச் செய்யப்பட்டது. இந்த மிசைல் 30 கிலோமீட்டர் உயரத்தை அடைந்ததும் அந்த மிசைல்ல இருந்து ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள் பிரிந்து ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் 20 நொடி இயக்கப்பட்டது. அப்பொழுது ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள் ஒரு செகண்டுக்கு 2 கிலோமீட்டர் வேகத்துல டிராவல் ஆயிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட மாக் 6 அப்படிங்கிற வேகத்துல இந்த ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள் டிராவல் செஞ்சிருக்கு. இந்த HSTDV சோதனையில் கிடைத்த தரவுகளை கொண்டுதான் டிஆர்டிஓ இந்த புதிய ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. டிஆர்டிஓ டெவலப் செய்யற ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்ல இருக்கக்கூடிய ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை 1000 செகண்ட்ஸ் வரை இயக்க திட்டமிட்டு இருக்காங்க. அப்படி 1000 செகண்ட் இயக்குனாங்கன்னா 2000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல் டெவலப்மெண்ட் வேகப்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் கூடிய விரைவில் இந்த மிசைல டிஆர்டிஓ சோதனை நடத்துவாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், ஐஎன்எஸ் முர்முகாவ் அப்படிங்கிற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலும் ஐஎன்எஸ் வாகிர் அப்படிங்கிற அதிநவீன அட்டாக் சப்மரீனும் இந்திய கடற்படையில் இந்த வருடத்தோட இறுதிக்குள் இணைய உள்ளது. மஸ்கான்டாக் ஷிப்பில்டிங் லிமிடெட் நிறுவனம் ஐஎன்எஸ் முர்முகாவ் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலையும் வாகிர் நீர்மூழ்கி கப்பலையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஐஎன்எஸ் முர்முகாவ் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல் விசாகப்பட்டினம் கிளாஸ் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்ல இரண்டாவது போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பல் ப்ராஜெக்ட் 15B அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டிருக்கு. ஐஎன்எஸ் முர்முகாவ் போர்க்கப்பல் அனைத்து விதமான சி ட்ரையல்ஸும் முடித்து இந்திய கடற்படையில் இணைவதற்கு தயார் நிலையில இருக்கு. இந்த ஐஎன்எஸ் முர்முகாவ் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல் ஒரு அதிநவீன டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பல்னால அதிகபட்சமா 7400 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். இந்த போர்க்கப்பல்னால தொடர்ந்து 45 நாள் கடற்பயணம் செய்ய முடியும். இந்த கப்பலை இயக்குறதுக்கு 50 ஆபீசர்கள் மற்றும் 250 செயலர்கள் தேவைப்படுறாங்க. இந்த போர்க்கப்பல்னால அதிகபட்சமா 56 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். ஐஎன்எஸ் முர்முகாவ் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்ல 32 பேரகேட் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். அதே வேளையில எதிரி கப்பல்களை தாக்குவதற்கு 16 பிரம்மோஸ் ஆன்டிஷிப் மிசைல்களையும் எடுத்து செல்ல முடியும். ஐஎன்எஸ் முர்முகாவ் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலுக்கு பிறகு ஐஎன்எஸ் இம்பால் அப்படிங்கிற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைய உள்ளது. இந்திய கடற்படைக்கு இன்னும் 5 நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள் அதிகமா தேவைப்படுது. இந்த 5 டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல இந்திய கடற்படை 7
$1.5 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புல கட்ட திட்டமிட்டிருக்காங்க. சமீபத்துல நீல்கிரி கிளாஸ் பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்கள் கட்டி முடிக்கப்பட்டு இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது. இதே நீல்கிரி கிளாஸ் பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல ப்ராஜெக்ட் 17A அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் இன்னும் அதிகமா கட்டுவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்திய கடற்படைக்காக 6 காவேரி கிளாஸ் ஸ்கார்பியன் சப்மரீன்கள் கட்டப்பட்டு வருகிறது. இந்த 6 சப்மரீன்களும் 2024 வருடத்துக்குள் இந்திய கடற்படைக்கு டெலிவரி செய்யப்பட உள்ளது. இந்த காவேரி கிளாஸ் ஸ்கார்பியன் சப்மரீன்ல 5வது நீர்மூழ்கி கப்பலான INS வாகீர் நீர்மூழ்கி கப்பல் இந்த வருடத்தோட இறுதிக்குள் இந்திய கடற்படையில் இணைய உள்ளது. இந்த INS வாகீர் நீர்மூழ்கி கப்பல் ஒரு அதிநவீன டீசல் எலக்ட்ரிக் அட்டாக் சப்மரீன். இந்த சப்மரீனால நீருக்கு அடியில் மூழ்கிய நிலையில் 37 km/h வேகத்துல பயணிக்க முடியும். அதுவே நீருக்கு மேற்பரப்புல 20 km/h வேகத்துல பயணிக்க முடியும். இந்த நீர்மூழ்கி கப்பல்னால அதிகபட்சமா 12,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் டிராவல் செய்ய முடியும். INS வாகீர் நீர்மூழ்கி கப்பலை இயக்குறதுக்கு 8 ஆபீசர்கள் மற்றும் 35 செயலர்கள் தேவைப்படுறாங்க. இந்த நீர்மூழ்கி கப்பல்னால தொடர்ந்து 50 நாள் கடற்பயணம் செய்ய முடியும். எதிரி நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிப்பதற்கு 6 டார்பிடோ டியூப்ஸ் இந்த நீர்மூழ்கி கப்பல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இது தவிர எக்ஸோசாட் ஆன்டிஷிப் மிசைல் மற்றும் 30 மீட்டர் நீளம் கொண்ட டார்பிடோக்களும் இந்த நீர்மூழ்கி கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த INS முர்முகாவ் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல் மற்றும் INS வாகீர் நீர்மூழ்கி கப்பலும் இந்திய கடற்படையில் இணைவதன் மூலம் இந்திய கடற்படையின் வலிமை பல மடங்கு அதிகரிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.